மயக்கம் வருது, தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, சடனாக மயக்கம் போட்டு விழுகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லோ பிபியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லோ சுகராக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு டம்ளர் வந்து மோரில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைம் ஜூஸில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணி இமீடியட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக ஃபுட்டு இன்டேக்கே எடுத்துக்க மாட்டாங்க. 3 வேளையும் வந்து கம்பல்சரி வந்து அவங்க ஃபுட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னால் வந்து சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்பிட்வீன் டைமில் 2 ஹவர்ஸ் கேப்பு விட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியாவது வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ சுகராக இருக்குன்னா சாதம் வடிகட்டின தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டு நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு அவங்களோட உணவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோ சுகர்லேருந்து லோ பிபியிலேருந்து நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம்.